தாத்ரி சம்பவம் குறித்து மத்திய அரசிடம் உத்தரப்பிரதேச அரசு தாக்கல் செய்த அறிக்கையில் மாட்டு இறைச்சி என்ற வார்த்தையை இடம்பெறவில்லை என்பது தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரியில் பசுவை கொன்று மாட்டு இறைச்சி சாப்பிட்டதாக இஸ்லாமியர் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து உத்தரப்பிரதேச மாநில அரசு மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பித்த அறிக்கையில் மாட்டு இறைச்சி உண்டது தொடர்பான விவரங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என கூறப்படுகிறது. மாறாக பலியிட தடை செய்யப்பட்ட ஒரு விலங்கின் மாமிசத்தை சாப்பிட்டதாக கூறி அவர் அடித்துக் கொல்லப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பல்வேறு தரப்பிலும் சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நிலையில் நாட்டில் மத மோதல்கள் அதிகரித்து வருவதாக கூறி தனக்கு வழங்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருதை நேருவின் மருமகள் திருப்பி அளித்துள்ளார். 1986ஆம் ஆண்டு ரிச் லைக் அஸ் என்ற நாவலுக்காக நேருவின் மருமகள் நயன்தாரா சேகலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை இன்று மத்திய அரசிடம் அவர் திருப்பி அளித்துள்ளார். நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கோட்பாடு சிதைந்து வருவதால் தான் விருதை திருப்பி அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நடந்து வரும் மத மோதல்கள் குறித்து பிரதமர் விளக்கம் அளிக்காமல் மௌனம் காப்பது ஏன் என்றும் நயன்தாரா சேகல் கேள்வி எழுப்பியுள்ளார்.